எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய வீடியோவாக இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. அது சம்மந்தமாக இந்த வீடியோவை ஒரு அர்ஜென்ட்டாக போடணும்னு போடுறேன். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருமானம் என்கிட்ட அபிப்பிராயம் கேட்பாங்க. என்னோடய கிளையண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்பாங்க. அப்போயே சொல்லிட்டேன், மோடி தான் வருவார், ஆனால் ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்காது, தனி மெஜாரிட்டி கிடைக்காது, யாராச்சும் சார்ந்து தான் இருக்கணும் அவர் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே தான் நடந்துச்சு. இது என்னுடைய நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும், என்னோடய உறவினருக்கும் தெரியும் நான் சொன்னது பலிச்சிருச்சுன்னு. நான் ஜோசியம் சொல்ல, ரெண்டை பார்த்து சொன்னேன், வேற என்ன. இப்போது தமிழ்நாட்டில் பிஜேபி வரல, அவங்க 7% வாக்கு வங்கி வந்துருச்சு, எங்களுக்கு 3% தான் இருந்ததுன்னா பாமக வாக்கு வங்கி ஒன்று இருக்குல்ல, பர்மனெண்ட்டாக அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி, அதுவும் சேர்ந்து விழுந்துருக்குல்ல, அதை எப்படி கணக்கில் எடுக்கிறது? இப்போது ஏன் பிஜேபிக்கு உள்ள தலைவர்களுக்கும் சரி, பிஜேபி மேலே உள்ளவங்களுக்கும் சரி அரசியல் பண்ண தெரிலங்க. உண்மையும் சொல்கிறேன், அரசியல் பண்ணவே தெரியல, அவங்களுக்கு கேன்வாஸ் பண்ணவே தெரியல. ஏதோ இந்து மதத்தின் காவலர்களும் ஏதோ கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க. அதை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, பிஜேபி வரணும்னு எனக்கும் ஒரு மோடி மேலே பிஜேபி அரசாள்றது எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை மட்டும் இல்லை, எனக்கு அதுக்கு நான் ஆதரவும் தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இந்து மதத்தின் காவலர்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதில் எனக்கு ஒரு சந்தோஷம். நானும் ஒரு இந்து, ஆனால் அதற்காக மத துவேஷம் உள்ளவன் அல்ல. எத்தனையோ பைபிள் எடுத்து காட்டுறேன். என்னான்னு கேட்டோம்னா, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று சொல்கிறார்களே, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்தியா 91%க்கு மேலே இந்துக்கள் தான். அப்படிங்கும்போது இந்தியாங்கிற இந்த இந்தியா பாரதம்னு சொல்கிறாங்க, அவங்க எப்படி வேணாலும் அழைச்சிட்டு போங்க, எந்த நாடுனாலும் அழைச்சிட்டு போங்க, சிந்தியான்னு வேணாலும் வச்சுக்கோங்க, அதை பற்றி இன்னும் தேர் இஸ் வாட் இஸ் இன் த நேம். அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேன், 90%க்கு மேலே இந்துக்கள் வாழும்பொழுது, ஏற்கனவே இந்துக்கள் தான் இங்கே இருந்தாங்க, கிறிஸ்டின் இல்லை, முஸ்லீமும் இல்லை, இங்கே உங்களுக்கு தெரியும் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா. அப்போது இந்த நாட்டை ஆள்றவர் ஒரு இந்து சார்புள்ள நாடாக ஏன் இருக்கக்கூடாது? அரபு எமிரேட்ஸ் எல்லாம் முஸ்லீம் நாடாக இருக்கலாம், இத்தாலி இதுலாம் வாட்டிக்கான்லாம் கிறிஸ்தவ நாடாக இருக்கலாம், சொல்லுங்கள். சைனா முழுக்க புத்த மதம் இருக்குது. நம்ம இந்து நாடு மட்டும் இந்த மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பு இல்லை, இது மதச்சார்புடைய நாடாக இருக்கணும், இந்து சார்புடைய நாடாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் சமயப்புறை உள்ள நாடாக இருக்க வேண்டும். சமயப்புறை மீன்ஸ் சமயத்தை எல்லா மதங்களையும் அவங்களுடைய கருத்துக்களையும் ஏற்று அவர்கள் அரவணைத்து போவது, மத ரீதியான வெறுப்புணர்வோ காழ்ப்புணர்ச்சியோ கொள்ளாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவர்களும் நம் சகோதரர்களே. மதம் என்பது மனிதர்கள் உண்டாக்கியதான், மேலே மதம் இல்லை, இறைவன் மதத்தை உண்டாக்கலை, இது நம்மளாக உண்டாக்கிட்டு தான் உணர்ந்துக்கிட்டு சமயப்புறை உள்ள நாடாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒழிய மதச்சார்பற்ற நாடுங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால் நான் பிஜேபியை நான் ஆதரிக்கிறேன். இப்போ பிஜேபி மேலே என்ன எனக்கு குறைன்னா, நான் பிஜேபியில் கட்சி மெம்பரில் இதுவரை இல்லை, என்னை யாரும் சேர்த்துக்கங்க வாங்கணும் கூப்பிடல. ஆனால் பிஜேபியில் என்னன்னாக்கும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏன் வளரலை அப்படின்னா, இங்கே மதத்தின் பேரால் அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா திராவிட பாரம்பரியம் கொஞ்சம் நாளாக இருந்து அதனுடைய வாசனை, பெருங்காய வாசனை இன்னும் போகலை. டப்பா காலியனாலும் பெருங்காய வாசனை இருந்துக்கிட்டு இருக்கு, அது அந்த வாசனை கொஞ்சம் நாளில் போயிடும். அப்படிங்கும் பொழுது இங்கே வளர்க்கணும்னா என்ன செய்யணும்? வெறும் இந்து மதத்தின் காவலன் சொல்லிட்டு இருந்தால் வளராதுங்க. அப்போ இந்து மதத்தின் காவலன்னா அயோத்தி ராமர் கோயில் இருந்த கஷ்யாபாத்திலே தோற்று போச்சு பிஜேபி. ஏன் தோத்துச்சு? இந்து மதத்தின் காவலன் சொன்னதுட்டா என்ன போட்டிருக்கணும், ஓட்டு அங்கே தானே போட்டிருக்கணும், அங்கே தானே ஹையஸ்ட் மெஜாரிட்டியில் வந்திருக்கணும். ஏன் வரல? அரசியல் பண்ண தெரியல. அங்கே உட்காந்து கஷ்யாபாத்தில் என்ன பண்ணாங்க, கஷ்யாபாத்தில் எதிர்கட்சியில் எதிர்த்து நின்றவர், இப்போ பிஜேபி எதிர்த்து நின்றவர் தலித் இனத்தை சேர்ந்தவர். அங்கே தலித்துகள் அதிகம் என்பதால் அங்கே காங்கிரஸ் கூட்டணி கரெக்டாக பார்த்து ஆளை போட்டு நிப்பாட்டினாங்க. இன்னொன்று, அங்கே வைக்கும் பொழுது அங்கே முஸ்லீம்களும் ஓரளவுக்கு இருந்தாங்க. ஏன்னா அங்கே பாபர் மசூதி இருந்துட்டு அங்கே முஸ்லீம்களும் இருந்தாங்க, அங்கே முஸ்லீம்கள் ஓட்டும் இருக்குது. ஒரு தலித் இருக்கிறார் அங்கன்னு, இவங்க இன்னொரு தலித்தெல்லாம் நிறுத்தியிருக்கணும். சரி, ஒருத்தர் நிறுத்தினார், அவர் என்ன பண்ணார், வாய விட்டார். 400 எம்பி வருவோம், அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றுவோம், மதச்சார்பின்மைங்கிறதெல்லாம் மாற்றிட்டு பாரதம்லாம் கொண்டு வருவோம், அப்படி பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்காக சோல் அப்சல்யூட் கிரேட் மெஜாரிட்டி வரணும்ன்ட்டு 400 சீட்டு வரணும்னு அரசியல் அமைச்சர் சட்டத்தை மாற்றணும். அவங்க எதிர்பார்த்து என்னம்னா அரசியல் கரெக்டாக பண்ணோம்,
வந்துட்டாங்கன்னா தலித் மக்களுடைய ரிசர்வேஷனை முதல்ல கை வச்சு கேன்சல் பண்ணுவாங்கன்னு எல்லாம் பயந்துருச்சு. கவுத்து விட்டாங்களா, அரசியல் பண்ண தெரில. அதனால் பிஜேபி தமிழ்நாட்டில் மட்டும் எந்த ஸ்டேட்லேயும் வளரணும்னா அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி அதுக்கு தீர்வு காணுவதற்கு உதவியாகவோ அதை தீர்ப்பதற்கு ஸ்டெப்ஸ் எடுத்தால் வரும். நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, எத்தனையோ பிரச்சனை. இந்த நீட் தேர்வு பிரச்சனை கொண்டு வர்றாங்க, அப்புறம் காவேரி பிரச்சனை இருக்குது. இதிலெல்லாம் என்ன பிஜேபி பண்ணிச்சு நமக்கு சொல்லுங்கள். நான் பிஜேபி ஆதரவாக தான் பேசுகிறேன். இருந்தாலும் அவங்க பண்ணுற தப்பு. பிஜேபி இங்கே உட்காந்துக்கிட்டு இந்திரா காந்தி ஜெயலலிதா அம்மா பண்ணாத ஆன்மீகமாக எத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க சொல்லுங்கள். அவங்க இப்போ ஆன்மீகத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி வெளில போய் வந்தால் ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு, திருக்குறளை படித்தேன் அதை படித்தேன்னு மோடி சொல்கிறாரு. ஆனால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரிசாவில் போய் நின்றுட்டு அங்கே இப்போ விகே பாண்டியன்னு ஒரு தமிழர் தான் அந்த பிஜு பட்நாயக்கு ரைட் ஹேண்டாக இருந்திருக்கிறாரு. இருந்தா என்ன, சரி ரைட்டு. அப்போ இவங்க போய் அங்கே போய் என்ன பண்ணாங்க, அந்த ஊருக்கார ஸ்டேட்டுக்காரன் ஒரிசாக்காரன் என்ன பண்ணும், என்ன நீ ஒரு தமிழில் கொண்டாந்து ரைட் ஹேண்டாக வச்சுட்டு அடுத்து அவனை அரசியல் வாரிசாக கொண்டாந்து ஒரு தமிழ் அந்த நாட்டை ஆளணுமா ஒரிசா ஆளணுமான்னு கேட்டால் அது ரைட்டு. இவர் வாயமொழிக்கில் போகணும், இவர் எல்லா ஸ்டேட்டுக்கும் பொது இல்லை, அங்கே போய் இதெல்லாம் பேசுகிறது வாக்கெழுப்புத்தனமாக பேசுகிறது. அப்படிங்கும்போது அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரிசா மக்கள் நம்மளோட அரசியல் வாரிசாக ஒரு தமிழ் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அதில் ஒன்றும் தவறு இல்லை. அப்படி பார்த்தா இங்கே நீங்கள் தமிழ்நாட்டு தமிழ் தானே ஆகணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுவரை நடந்துச்சா? எம்ஜிஆர் யார்? இது கலைஞருடைய பூர்வீகமாக. எம்ஜிஆர் மலையாளத்தோட எம்ஜிஆர் என்ன பண்ணார் அந்த பீரியடில், டக்குன்னு கருணாநிதி பூர்வீகத்தை விட்டு அவங்க ஆதி பூர்வீகம் ஆந்திரா ஆடானோன்னு அந்த மலையாளிங்கிறத விட்டாங்க. அதனால் ஒரிசாவில் அந்த மக்கள் அந்த எதிர்ப்பை எடுத்திருக்கணும். இவரு போய் அங்கே பேசியிருக்கக்கூடாது. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான நன்மை தீமைகளில் கவனம் செலுத்தினா பிஜேபி வளரும். இந்துக்கள் அத்தனை பேரும் ஓட்டு போடுவாங்க. வெறும் இந்துக்க மதத்தின் காவலன் நான் மேலேருந்து அனுப்பப்பட்ட ஸ்பெஷலாக காவலன்னா எடுபடாது. கஷியாபாத்தில் எடுபடலை. ஆனால் பிஜேபியில் அரசியல் பண்ணவே தெரியல, கேன்வாஸ் பண்ணவும் தெரியல. ஒருத்தர் வாதம் பண்ணால் அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு உண்டான திறமையான ஆட்களும் இல்லை, இன்க்ளூடிங் அண்ணாமலை. இதுதான் என் கருத்து. நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒரு அரசியல் வீடியோவும் போட்டேன், அர்ஜென்ட்டுக்கு ரைட்டுங்க.